சீக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதுவோம் சீக்கன் ஃபங்க்ஷனை முதல்ல சீக்கன் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து எதோட இன்வெர்ஸ்னால் காசோட இன்வெர்ஸு அப்போது நம்ம காசை எப்படி எழுதுறோம்னா 1 சீக்கன் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் ஓகேவா. இப்போது இந்த காஸ் எக்ஸை வந்து சீக்கன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதலாம். அப்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லைக் எப்போ வந்து இந்த டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு வந்து 0 ஆகக்கூடாது ஓகேவா. டினாமினேட்டர் வேல்யூ இன்கேஸ் 0 ஆச்சுன்னா இவன் வந்து அன்டிஃபைன்டாக போயிடுவான். அப்போது நீங்கள் எப்படி எழுதலான்னா லைக் சீக்கன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் காசை வச்சே நம்ம வந்து சீக்கனை வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து காஸ் எக்ஸு இங்கே கீழே இருக்க டினாமினேட்டர் வேல்யூ வந்து நான் 0 ஆகக்கூடாது. எந்த இடத்துல 0 ஆவான் நம்ம காசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், காசு வந்து 0 ஆயிரும். அப்போ வந்து அன்டிஃபைன்ட்டு சொல்லுவோம், கரெக்டு தானே. அப்போது π/2 3π/2 இது எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயே போட்டுக்கோங்க சரிங்களா. 3π/2 5π/2 7π/2 ஸோ இந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காஸ் ஃபங்க்ஷன் வந்து 0 ஆவான். ஸோ அப்போ அந்த வேல்யூவை மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதே வந்து இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் ஓகேவா. அப்போது இந்த மாதிரி உள்ள எக்ஸை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணேன்னா என்னோட சீக்கன் ஃபங்க்ஷன் வந்து வேலிடாக இருப்பான். கரெக்டாமா புரியல போல. இப்போ நம்ம காசை பொறுத்த வரைக்கும் 0ல் 1 எடுத்துப்பான், π/2ல் 0 எடுத்துருப்பான் சரியா. அப்போது நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 0 ஆகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா 3π/2 5π/2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் இவன் வந்து 0 ஆவான் நம்ம காசு ஓகேவா. காசு ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2 3π/2 5π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்ட்டு அப்படின்னு இருந்திருக்கோம் ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 1 காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல 0 ஆயிடுவான் கரெக்டாக. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் 0 ஆயிடுவான். அப்போ இது என்ன ஆயிரும், அன்டிஃபைன்ட் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அன்டிஃபைன்ட் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஃபங்க்ஷன்னா அது வேலிடே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2 3π/2 5π/2 ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போ உங்கள் டொமைனை பொறுத்த வரைக்கும் உங்கள் காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பான்னா ஆர்லேருந்து க்ளோஸ் இன்டர்வல் 1 to -1லேருந்து +1குள்ளே இருந்திருப்பான் ஓகேவா. இப்போ நம்ம சீக்கன் ஃபங்க்ஷனில் நம்ம எழுதும் போது அதுலேருந்து நம்ம வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. அப்போது சீக்கன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் டிஃபைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆர்லேருந்து 2n + 1 π/2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த n பிலாங்ஸ் டு இன்டீஜர் இந்த மாதிரி π/2 வேல்யூலாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஃபைன் பண்ணுறேன் ஓகேவா. அப்போது அப்படி டிஃபைன் பண்ணும்போது உங்களோட ரேஞ்சு அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ளே இருந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் ரிமூவ்டு -1லேருந்து +1குள்ளே இருந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து சீக்கன் ஃபங்க்ஷனை நான் இப்படி டிஃபைன் பண்ணுறேன். சரிப்பா நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். அப்போ என்னோடய சீக்கன் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இங்கே 0ல் உங்களுக்கு என்ன வேல்யூ எடுத்திருப்பான் ஏதாவது தெரியுமா? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம 0 போட்டோன்னா உங்களுக்கு என்ன ஆகுறான், 1 எடுக்கிறான் ஓகேவா. 0 போட்டோன்னா சைன்ஸு அதாவது இந்த இடத்துல பாயிண்ட் வந்து நமக்கு எப்பவும் போல் 0 தென் πa தென் அதுக்கப்புறமா 2πa 3πa அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்கன் ஃபங்க்ஷனை இப்படி நம்ம எழுதுவீங்க ஓகேவா. இப்போது இந்த மாதிரி எழுதிட்ட பிறகு நான் வந்து ரேண்டமாக வேல்யூ எடுத்து போடுதேன் ஓகேவா. அப்போது இப்படி வேல்யூ எடுத்து போடும்போது என்னோடய ஃபங்க்ஷனை வந்து என்ன ஆகுறான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பாருங்கள்
அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ காஸ் ஜீரோ வந்து இந்த இடத்துல என்ன வேல்யூ கிடைப்போம் சீக்கன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/cos எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. காஸ் ஜீரோ வந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்திருப்பான். ஓகேவா, இங்கே ஜீரோன்னு போட்டிங்கன்னா ஒன்று எடுத்திருப்பான். அப்போது உங்கள் 1/1 அப்படின்ட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். சீக்கன் ஜீரோ போட்டிங்கன்னா ஒன்று கிடைக்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து π/2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது வந்து அன்டிஃபைன்ட் ஆவான். அப்போது அன்டிஃபைன் ஆகலைன்னா π/2ல் வந்து அன்டிஃபைன்ட் இப்படி போயிட்டே இருப்பான். உங்களுக்கு π/2 எடுக்கும் போது அன்டிஃபைன்ட் ஆயிடுவான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே. அதே -π/2க்குள்ளே அப்படி நீங்கள் போடும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் ஆயிடுவான். ஓகேவா, அப்போது இங்கேருந்து வர இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்டர்வல் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இங்கே 1 எடுக்கிறான். அடுத்தது π/2 அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல போடும்போது இப்படி கீழே வர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறான். அதேமாரி இங்கே வரவன் இப்படி மேலே போகிறான். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பார்க்கணும். கரெக்டு தானே? -π/2 3π/2 இங்கே இருக்கானா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்வல் வந்து இங்கே இருந்திருக்கான். அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்போ வந்து -1 எடுப்பானா உங்களுக்கு வந்து பையின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது காஸ் பையும் போது எனக்கு வந்து -1 சொல்லிட்டு கிடைப்பான். ஓகேவா, அப்போது எனக்கு வந்து அதே தான் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பையின்னு சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து -1 கிடைக்கும். அப்போது சீக்கன் எக்ஸு அட்டு பை போடும்போது எனக்கு -1 கிடைக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு -1 கிடைப்பான். ஸோ இந்த இடத்துல எனக்கு -1 எடுத்திருப்பான். ஆனால் 3π/2லையோ இல்லை π/2லையோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டுருப்பான் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ என்னோடய கிராஃப் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு π/2லையும் எனக்கு வந்து மேலே இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி என் கிராஃபு இங்கே 1க்கு மேலே ஸ்டார்ட் ஆகி இப்படி போவான். ஸோ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று டச் பண்ணியிருப்பான். 1ங்கிறது வந்து டச் பண்ணியிருப்பான், -1ங்கிறது டச் பண்ணியிருப்பான். அப்படியே ஒவ்வொரு இன்டர்வலாக மாறி 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 நம்ம அப்படியே எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? இப்படி தான் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இருந்திருக்கும். அதனால தான் உங்கள் ரேஞ்ச் வந்து சீக்கன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர் ரிமோடு -1லேருந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா, உங்கள் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. π/2 மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு -1லேருந்து +1 அது ரிமூவ் பண்ணியிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கன் ஃபங்க்ஷனை பற்றி பேசியிருப்பேன். சீக்கன் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருக்கு. இப்போது சீக்கன் ஃபங்க்ஷன் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சீக்கன் ஃபங்க்ஷன் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ சீக்கன் ஃபங்க்ஷன்லேருந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் கொண்டு வரணும். அதுக்கு 1 on 2 பைஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வர முடியும். இது வரைக்கும் ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை கொண்டு வர்றதுக்கு நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 and on 2 அதை கொண்டு வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எனக்கு வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை என்னால் கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எந்த ஒரு இன்டர்வலை நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் எடுக்க போகிறோன்னா நம்ம வந்து இந்த 0 to π/2 அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஓகேவா, அதுக்கப்புறமா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0 to π அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே எடுப்போம். ஏன்னா இப்போ வந்து நான் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த 0 to π/2க்குள்ளே அப்படி எடுத்தேன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0 to π/2க்குள்ளே இந்த ஓப்பன் இன்டர்வல் இப்படி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து இந்த ஆஃப் அ பார்ட் மட்டும் தான் வருவான். ஏன்னா எனக்கு வந்து 1 on 2 சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி 1 பொறுத்த வரைக்கும் ஒரு லைனு இல்லை அந்த ஒரு லைன் டச் பண்ணாமல் கூட இருக்கலாம். அட்மோஸ்ட் 1 லைன் டச் ஆகிருக்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல பாருங்களேன், எனக்கு இங்கே இந்த ஒரு லைனை டச் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட்டு டச் ஆகுது. அதே இந்த இடத்துல 0 கிட்ட இங்கே எனக்கு 1 பொறுத்த வரைக்கும் அட்மோஸ்ட் ஒரு லைன் வந்து அந்த கிராஃபை டச் பண்ணணும், இல்லை டச் பண்ணாமையும் போகலாம். அப்படி இருந்துச்சுன்னா 1 என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 1 இந்த பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகேவா, அப்போது ஆன் 2 பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது என்னுடைய கிராஃபை கொடுத்துருக்க கிராஃபை வந்து டச் பண்ணிக்கணும், ஒரு தடவையாக டச் பண்ணியிருக்கணும்.
ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னால் ஒரு தடவை அட்லீஸ்ட் ஹாரிசான்டல் லைனை வந்து இந்த மாதிரி போட்டு பார்ப்பேன், எனக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? எனக்கு இந்த டொமைனில் வந்து ஒரு சில பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் பேசுவேன். ஓகேவா? அப்போது நான் இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த லைன் வந்து இங்கே எனக்கு வந்து இல்லவே இல்லை. ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் இவனை வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன். எந்த பாயிண்ட்டு? +1லேருந்து -1 ரிமூவ் பண்ணுவேன். ஓகேவா? அப்போது மீதி இருக்கிற இடத்துல வந்து எனக்கு இங்கேருந்து நான் லைனை இப்படி போட்டு பார்த்தேன்னா எனக்கு இங்கே கிராஃபே இல்லை டச் பண்ணுறதுக்கு. அப்போது பர்டிகுலராக 0 to π/2க்குள்ளே எடுத்தேன்னா என்னால் 1 சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது, ஆனால் ஆன் 2 சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை. அப்போது ஆன் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுறேன், 0 to π வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது 0 to πக்குள்ளே நான் இங்கே என்ன ஆகுதுன்னா π/2ல் உங்களுக்கு வந்து அப்படியே இன்ஃபினிட்டி நோக்கி இப்படி போவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் சாரி ஒரு சின்ன தப்பு, 1ங்கிறது -1ன்னு விட்டுட்டேன். இப்போது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து π/2 -π/2லேருந்து +π/2 இங்கே 0 to π. ஓகேவா? ஸோ என்னோடய லைன் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். அப்போது இங்கே எனக்கு வந்து 1 எடுத்திருப்பான். ஓகேவா? அப்போது இப்படியே போயிருப்பேன், இப்படி போயிட்டு இன்ஃபினிட்டி நோக்கி போயிருக்கோம். அதே மாதிரி எனக்கு இங்கே பையில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். எப்படி இந்த இடத்துல வந்து பையில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு -1 எடுத்திருப்பான் எப்போ பையின்ட்டு எடுக்கும்போது. ஓகேவா? அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு 1 எடுத்திருப்பான், 1ன்னு சொல்லிட்டு டச் ஆகிருப்பான். அப்போது அந்த டச் ஆகிற இடத்துலேருந்து இப்படி எனக்கு கிராஃப் இப்படி போயிருப்பான். ஓகேவா? இன்ஃபினிட்டி நோக்கி போயிருப்பான். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா 0 to π/2ல் இந்த லைன் இப்படி போயிருப்பான், அதேமாரி இந்த லைன் இப்படி வந்திருப்பான். சரிதானே? அப்போது இந்த லைனையும் தான் கிராஃபில் தான் இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, 1 and on 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. இப்போது 1 பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் எனக்கு பாஸ் ஆகணும் இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில், அது கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவான். அதேமாரி இங்கேருந்து பார்க்குறேன், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம். ஒரு வாட்டியாவது இந்த இடத்துல டச் பண்ணிடுவான் என்னோடய கிராஃபை. ஆன் 2 பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு தடவை டச் ஆகணும். ஸோ இங்கே டச் ஆகிடுவான், அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் டச் ஆகிடுவான். ஸோ என்னோடய டொமைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டொமைன் பார்த்தீங்கன்னா யாராக இருந்திருப்பேன்னா சீக்கிரம் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக 0 to πலேருந்து அதை எடுத்துப்பேன். அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன். டொமைனை நான் ப்ளாட் பண்ணும்போது இவனை எடுத்துக்கிட்டு தென் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா யார் வந்திருப்பான்னா 0 to அதான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஹோல் ஆரே வந்துடும். அதில் எனக்கு வந்து இந்த ஒரு லைனை மட்டும் தான் விடுவேன், அதாவது 1லேருந்து +1க்குள்ளே இங்கே உள்ள இருக்க ஆளுங்களை வந்து விட்டுருவேன். ஸோ என்னோடய இமேஜின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பான்னா ரிமூவ்டு -1,1. ஸோ இவனை தான் இப்போ நான் சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக இந்த பர்டிகுலராக எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு நான் என்னால் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது, ஆன் 2 சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. அப்போது இவன் என் டொமைனு, இவன் என்னோட ரேஞ்சு. இப்போது அதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணனா இது எப்படி வந்திருப்பேன்னா உங்களுக்கு வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் ரிமூவ்டு -1லேருந்து +1 அங்கேருந்து 0 to π ரிமூவ்டு π/2. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு நான் இதுக்கு மேலே பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போது என்னோடய டொமைன் பார்த்தீங்கன்னா இவன் தான், என்னோடய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். இப்போ இவனை வச்சு தான் இந்த ஒரு டயக்ராமை வச்சு தான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்வெர்ஸை வரைய போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் ஆரில் எனக்கு பர்டிகுலராக -1யும் +1யும் நான் ரிமூவ் பண்ணிடணும், அதான் என்னோடய இன்வெர்ஸு. ஸோ அவனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த லைனில் ஸோ இதில் வந்து -1 நான் இங்கே எழுதிக்கிறேன், +1 இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இதில் பர்டிகுலராக -1யும் +1யும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ள பாயிண்ட்டை வந்து போட்டு பார்ப்பேன். அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா π/2 தென்னு π. ஸோ இவன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல இது +1 இது -1. 1 பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வந்திருப்பான், 1 வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ எனக்கு π/2ல்
எனக்கு வந்து இன்ஃபினிட்டி நோக்கி போயிருப்பான். சரிதானே? +1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆவான். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருப்பான். அப்போ இங்கேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருப்பான். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு π/2 அப்படிங்கிற போது எனக்கு இந்த இடத்துல இன்ஃபினிட்டி நோக்கி போயிருந்தான். அப்போது இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிருப்பான், இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் 1லேருந்து 1 எடுத்திருப்பான். அப்படியே இன்ஃபினிட்டி நோக்கி இப்படி இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதே வந்து இங்கே -1ங்கிற போது எனக்கு இங்கே என்ன ஆயிருப்பானா, -1 எங்கே ஸ்டார்ட் ஆகிருப்பான்னா எனக்கு வந்து -π/2 சாரி எனக்கு வந்து -1 எப்போ எடுப்பானா பைங்கிற போது எனக்கு எடுப்பான். அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைங்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிருப்பான். இந்த இடத்துல வந்து பைங்கிற போது எனக்கு 1 எடுத்திருப்பான். அதாவது -1 எடுத்திருப்பான். அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு -∞ நோக்கி இப்படி சைன் இன்வெர்ஸ் வந்து போயிருப்பான். சீக்கன் இன்வெர்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து இப்படி தான் போயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் என்னோடய டொமைன் யார், ரேஞ்ச் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதிலே நான் வந்து டைமை ரொம்ப ஓட்டுறேன்னு தெரியுது. நான் இதுக்கு மேலே அடுத்தது கொஷின் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்.